மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரத்தில் அதிமுகவினர் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பூபேஷிடம் கேட்கலாம். பூபேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ஷாம். அதாவது கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷ சாராய மரணத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தி ராமநாதபுரத்தை சேர்ந்த அதிமுக மாவட்ட செயலாளர் முனியசாமி தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அதிமுகவினுடைய ஒரு பிரிவை சேர்ந்த சுமார் 20க்கும் மேற்பட்டோர் அருகாமையில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு சாலை மறியலில் ஈடுபட்டனர். திடீரென அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்ற போது போலீசாருக்கும் அதிமுகவுக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக சாலை மறியலில் இருந்து அப்புறப்படுத்தி அருகாமையில் இருக்கக்கூடிய கேணிக்கரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கும் அதிமுகவினர் அந்த திமுக அரசிற்கும் போலீசாருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த சூழலில் மூத்த நிர்வாகிகளான அன்வர் ராஜா மற்றும் மாவட்ட செயலாளர் முனியசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் அங்கு வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிர்வாகிகள் ஆசுவாசப்படுத்தி ஆர்ப்பாட்டங்களை கைவிடுமாறு கூறினர். இதன் காரணமாக அந்த பகுதி முழுவதும் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதும் அவர்களை அப்புறப்படுத்த போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக கலைக்க முயன்றதும் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சியாம்.